பூதேவியின் கதையை கேட்டால் போதும், நிலங்களும் வீடுகளும் தொடர்ந்து கிடைக்கும். நம்மை தாங்குபவள் பூதேவி, பூமி பஞ்சபூதங்களின் வடிவம். பூதேவியின் கடனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தீர்க்க முடியாது. வாழ்க்கையில் ஒருமுறையாவது பூதேவியின் கதையை கேட்டால் போதும். பூதேவியின் அருள் எத்தனை பிறவிகளுக்கும் இருக்கும் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள். பூதேவியின் கதையை பக்தியுடனும் சிரத்தையுடனும் கேட்க வேண்டும். நீங்கள் இந்த பூதேவி கதையை கேட்கவில்லை என்றால், நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கத்திற்குச் சென்றாலும் அல்லது நரகத்திற்குச் சென்றாலும் அங்கே உங்களுக்கு நிற்க ஒரு சிறிய இடமும் இருக்காது. அதனாலதான் பூதேவியின் கதையை ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அந்த கதை என்னவென்று இப்போது இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மேலும் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். வீடியோவுக்கு வருவோம். ஒரு காலத்தில் ஒரு வயதான பாட்டி தனது 4 மகன்கள் மற்றும் மருமகள்களுடன் வசித்து வந்தார். அந்த பாட்டிக்கு தர்ம குணம் அதிகம். அப்படி தானங்கள் செய்து செய்து கடைசியில் மிகவும் ஏழையாகிவிட்டார். அப்படியிருந்தும் தன் வீட்டு வாசலுக்கு யார் வந்தாலும் எதுவும் இல்லை என்று திருப்பி அனுப்ப மாட்டார். தன்னிடம் உள்ளதிலேயே சிறிதளவாவது தானம் செய்வார். இது பெரிய மருமகளுக்குத் தவிர மற்ற மருமகள்களுக்கு பிடிக்காது. அந்த பெரிய மருமகளுக்கு மாமியார் என்றால் மிகவும் பிடிக்கும். பெரிய மருமகள் பாட்டி என்ன தானம் செய்தாலும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாள். மிகவும் நல்லவள். இனி அந்த விஷயத்திற்கு வந்தால், பாட்டி மிகவும் நல்லவள். எல்லா மருமகள்களையும் சமமாக நடத்தினாள். ஆனால் பாட்டி செய்த தான தர்மங்கள் மற்றும் புண்ணிய காரியங்களைப் பற்றி நாரதர் தர்மராஜனுக்குச் சொன்னார். நாரதர் தர்மராஜனிடம் இப்படிச் சொல்கிறார்: பூமியில் ஒரு பாட்டி உன்னை விட அதிக தான தர்மங்கள் செய்கிறாள். அதன் காரணமாக அவளுக்கு இந்த பதவியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகிறது என்று நாரதர் தூண்டிவிட்டார். அந்த வார்த்தைகளை கேட்ட தர்மராஜன், என்ன, என்னை விட அவள் அதிகமாக தானம் செய்தாளா? யார் அவள்? அவள் யார் என்று தெரிந்து கொண்டு, அவள் தன்னை விட எந்த விஷயத்தில் சிறந்தவள் என்று தெரிந்து கொண்டு வரச் சொல்லி தர்மராஜன் யமதர்மராஜனை பூலோகத்திற்கு அனுப்பினார். யமதர்மராஜன் சாதாரண மனித உருவில் ஒரு ஏழையாக அந்த கிராமத்தில் சுற்றத் தொடங்கினார். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தன்னிடத்தில் துணிகள் இல்லை, சில ஆடைகளை தானமாக கொடுங்கள் என்று கேட்டார். ஆனால் யாரும் அவருக்கு உதவவில்லை. அப்படி எல்லோரும் வீட்டிற்கு சென்று கேட்க கடைசியாக பாட்டியின் வீட்டிற்கு சென்றார். ஆனால் ஏழையின் உருவத்தில் இருந்த யமதர்மராஜன் பாட்டியின் வீட்டிற்கு சென்றபோது மிகவும் இருட்டிவிட்டது. பாட்டி, அவரது மகன், மருமகள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அந்த ஏழை பாட்டியின் வீட்டிற்கு வெளியே நின்று இப்படி சொல்கிறார்: அம்மா, வெளியே மிகவும் குளிராக இருக்கிறது. போர்த்திக் கொள்ள ஏதாவது ஆடை இருந்தால் தானமாக கொடுங்கள் என்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட பாட்டி தனது மருமகளை அழைத்து, வெளியே யாரோ அழைப்பது போல் இருக்கிறது. ஒருமுறை வெளியே யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து, வாருங்கள் என்கிறாள். அதற்கு இளைய மருமகள் இப்படி சொல்கிறாள்: நேரம் 12 மணி ஆகிவிட்டது. இவ்வளவு நள்ளிரவில் யாராவது வருவார்களா? உங்களுக்கு எப்படியும் தூக்கம் வராது என்பதால் நீங்களே வெளியே சென்று யார் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஏன் எங்கள் தூக்கத்தை கெடுக்கிறீர்கள்? அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் வெளியே சென்று விட்டாள். இதற்கிடையில் மூத்த மருமகள் வந்து, நில்லுங்கள் அத்தையே, நான் சென்று பார்க்கிறேன் என்று கூற மற்ற மருமகள்கள் அறைக்குள் சென்று விட்டனர். மூத்த மருமகள் வெளியே சென்று பார்க்கிறாள். அங்கே ஏழை வடிவில் இருந்த தர்மராஜனிடம், யாரப்பா நீங்கள்? இந்த நள்ளிரவில் இங்கே என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்கிறாள். அதற்கு அந்த ஏழை, அம்மா, எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது என்கிறான். அம்மா, ஏதேனும் போர்வை இருந்தால் தானம் செய்து புண்ணியம் தேடிக்கொள் என்று அவர் கூறுகிறார். அப்போது மூத்த மருமகள், ஒரு நிமிடம் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு தன் மாமியாரிடம் சென்று அவர் சொன்ன அனைத்தையும் கூறுகிறார். அதற்கு அந்த பாட்டி மூத்த மருமகளிடம் இப்படிச் சொல்கிறார்: சரி, அப்படியானால் உன் மாமனார் போர்த்தியிருந்த கம்பளியை அவனுக்கு கொடுத்துவிட்டு என் போர்வையை உன் மாமனாருக்கு கொடு. நாம் எப்படியும் ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடிவிட்டு படுப்பதால் அவ்வளவாக குளிர் இருக்காது என்று கூறுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட மூத்த மருமகள், சரி அத்தையே என்று கூறுகிறார். ஏழைக்கு தன் மாமனார் போர்த்தியிருந்த கம்பளியை கொடுக்கிறார். பெரிய மருமகள் வீட்டிற்குள் சென்று விட்டாள். அனைவரும் தூங்கினர். ஏழையின் உருவத்தில் இருந்த யமதர்மராஜன் அந்த கம்பளியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சிறிது தூரம் வந்து யமனின் உருவத்திற்கு மாறி தர்மராஜனிடம் சென்றான். நாரதர் சொன்னது உண்மைதான். உலகில் ஒரு பையன் தன்னிடமிருந்த பழைய புதிய பொருட்களை தானம் செய்கிறான். நிறைய புண்ணியத்தை பெற்றான்.
ஆவா என்று யமன் சொல்லும் வார்த்தைகளைக் கேட்ட தர்மராஜன், அந்த பையன் நிஜமாகவே சிம்மாசனத்தை பெறுவானோ? யமதர்மராஜா, நீ ஒரு வேலை செய், அவனை யமலோகத்திற்கு அழைத்து வா என்று தர்மராஜன் சொல்கிறான். அப்போது எப்போது தன் ஆடைகளை பூலோகத்திற்கு அனுப்பி பாட்டியை அழைத்து வரச் சொல்கிறார்கள். பாட்டி பூலோகத்திற்கு வந்து சேர்கிறாள். ஆனால் அவள் நிற்க கொஞ்சம் நிலம் கூட இல்லை. சுற்றிலும் நீரே உள்ளது. அதை பார்த்த பாட்டி, நான் பூலோகத்தில் நிறைய தான தர்மங்கள், புண்ணிய காரியங்கள் செய்தேன். இருந்தாலும் நான் நரகத்திற்கு வந்தேன் என்று எனக்கு வருத்தமாக இல்லை. ஆனால் யமதர்மராஜா, இது என்ன? எனக்கு நிற்க கொஞ்சம் கூட இடமில்லையா என்கிறாள். அப்போது உலகத்திற்கு தர்மராஜா வந்து, நீ நிறைய புண்ணிய காரியங்கள் செய்தாய், ஆனால் நீ பூதேவி கதையை கேட்கவில்லை. அதனால்தான் உனக்கு இங்கே நிற்க இடம் கிடைக்கவில்லை. இங்கே மட்டுமல்ல, நீ சொர்க்கத்திற்குச் சென்றாலும் அங்கும் உனக்கு நிற்க இடம் கிடைக்காது என்று தர்மராஜன் பாட்டியிடம் கூறுகிறார். யமதர்மராஜரே, நீங்கள் மிகவும் புண்ணியசாலிகள் அல்லவா? அப்படியானால் எனக்கு உதவி செய்யுங்கள். என் காலடியில் நிலமில்லாவிட்டால் நான் எப்படி நிற்பேன்? என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று பாட்டி கூறுகிறார். பாட்டியின் வார்த்தைகளைக் கேட்டு அவள் செய்த தர்மங்களை நினைவு கூர்ந்து யமதர்மராஜன் இவ்வாறு கூறுகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு 7 நாட்கள் அவகாசம் தருகிறேன். நீங்கள் பூமிக்குச் சென்ற பிறகு 6 நாட்கள் பூதேவியின் கதையை கேட்க வேண்டும். 7வது நாள் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்று சொல்லி பாட்டியை பூமிக்கு அனுப்புகிறார். கடைசியில் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். பூமிக்குச் சென்ற பிறகு தவறாமல் 6 நாட்கள் பூதேவி கதையை ஒரு பிராமணர் மூலம் கேட்க வேண்டும். அப்படி செய்தால் உனக்கு இங்கு நிற்க பூமி கிடைக்கும் என்று சொல்கிறார். அங்கு பூலோகத்தில் பாட்டி இறந்துவிட்டாள் என்று நினைத்து அவளுக்கு இறுதி சடங்குகள் செய்ய ஆரம்பித்தார்கள். சுடுகாட்டுக்கு அருகில் இருந்தபோது பாட்டி எழுந்து தன் மகன்களிடம், என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள்? நான் இன்னும் சாகவில்லை என்று சொல்கிறாள். அந்த வார்த்தைகளைக் கேட்ட 4 மகன்களும் மருமகள்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். அதன் பிறகு பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார்கள். இறந்த மாமியார் திரும்பி வந்ததை பார்த்த 4 மருமகள்களுக்கும் பைத்தியம் பிடித்தது. மூத்த மருமகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். மீதமுள்ள 3 மருமகள்களும் இப்படி நினைக்கிறார்கள். இவள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் செய்கிறாள்? நம்மை கொன்றுவிடுவாள் என்று நினைக்கிறார்கள். கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்களின் குடும்பத்தை பார்த்து கேலி செய்கிறார்கள். அதன் பிறகு பாட்டி தனது 4 மருமகள்களையும் மகன்களையும் அழைத்து, நான் இன்னும் 7 நாட்கள் மட்டுமே இந்த பூமியில் இருப்பேன். உண்மையில் நேற்று இரவு நான் இறந்துவிட்டேன் என்று சொல்லி யமலோகத்தில் நடந்த அனைத்தையும் கூறி தான் பூமிக்கு வந்ததற்கான காரணத்தையும் சொன்னாள். பாட்டியின் பேச்சைக் கேட்ட மகன்களும் மருமகள்களும் பெரிய மருமகளைத் தவிர, இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன இது? ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கும். அதற்காக இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வைக்க வேண்டுமா என்றார்கள். மகன்களும் அவள் பேச்சை கேட்கவில்லை. அப்போது பாட்டி, தயவு செய்து என் பேச்சை நம்புங்கள். இன்னும் 7 நாட்களில் நான் இறந்து விடுவேன். நான் 6 நாட்கள் தவறாமல் பூதேவி கதையை கேட்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சினாள். அதற்கு மூத்த மருமகள் இப்படி சொல்கிறாள். மாமியார் சொல்வது உண்மையானாலும் பொய்யானாலும் என்ன ஆகும்? பூதேவி கதை கேட்டால் புண்ணியம்தானே என்கிறாள் மூத்த மருமகள். தன் கணவனை அழைத்து, நீங்கள் உடனே சென்று ஒரு பிராமணரை அழைத்து வாருங்கள் என்கிறாள். மீதமுள்ள 3 மருமகள்களும் ஒன்றும் செய்ய முடியாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர். இளைய மருமகளுக்கு மட்டும் தன் மாமியார் மீதும் சக மருமகள்கள் மீதும் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. பிராமணர் வீட்டிற்கு வந்து பூதேவி கதையை சொன்னார். அப்படி ஒரு ஒழுங்குமுறையுடன் பாட்டி வீட்டில் 6 நாட்கள் பூதேவி விரதக் கதையை வாசித்தார்கள். இந்த 7வது நாள் காலையில் பாட்டி தண்ணீர் நிரம்பிய செம்பு, நூல், 5 ரூபாய் நோட்டு, வெல்லம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மகனையும் மருமகள்களையும் அழைத்தாள். நீங்கள் அனைவரும் என்னுடன் அரச மரத்தடிக்கு வாருங்கள். அங்கே பூதேவி கதையை கடைசியாக கேட்போம் என்று சொல்கிறாள். இந்த நாளுடன் நான் உங்கள் அனைவரையும் விட்டுப் பிரிந்து செல்கிறேன். நாளை விடிவதற்குள் இந்த உலகத்தை விட்டுச் செல்கிறேன் என்று சொல்கிறாள். அந்த வார்த்தைகளைக் கேட்டு மகனும் மருமகளும் எதுவும் பேசாமல் உதவியற்றவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிராமண பாட்டி தனது 4 மகன்கள் மற்றும் மருமகள்களுடன் அரச மரத்தடியில் பூதேவியின் கதையை கேட்கிறார். கதை முடிந்ததும் பாட்டி எழுந்து தான் கொண்டு வந்த தண்ணீரை அரச மரத்தின் அடியில் ஊற்றி நூலைக் கொடுத்து மரத்தில் கட்டச் சொன்னார். 5 பில்களையும் வெல்லத்தையும் அரச மரத்தின் அடியில் வைத்து, அம்மா பூதேவி, நான் செய்த இந்த விரதத்தை ஏற்றுக்கொள். நான் செய்த பாவங்களை மன்னித்து எனக்கு நிற்க நிலம் கொடு என்று பூதேவியிடம் வேண்டிக் கொண்டார்.
அனைவரும் சேர்ந்து வீட்டிற்குச் செல்கிறார்கள். பாட்டி தனது மருமகள்களிடம் இப்படிச் சொல்கிறார். இன்று எனது கடைசி நாள். எனக்கு 9 வகையான உணவுகளை சமைத்துக் கொடுங்கள். நான் மகிழ்ச்சியாக இங்கிருந்து சென்று விடுகிறேன் என்று சொல்கிறாள். அதற்கு இளைய மருமகள் இப்படி சொல்கிறாள். என்ன ஆயிற்று, உங்களுக்கு நவகாய சமையல் செய்ய வேண்டும் என்று இவ்வளவு தானங்கள், பூஜைகள், விரதங்கள் செய்து எங்களை ஏழைகளாக்கி விட்டீர்கள். நீங்கள் உண்மையாகவே இறந்து விடுவீர்கள் என்று இவர்கள் நம்பி உங்களுக்கு இவ்வளவு சேவைகள் செய்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் நீங்கள் எதைச் சொன்னாலும் அதை குருட்டுத்தனமாக நம்புகிறார்கள் என்று அனைவர் மீதும் பாய்ந்தாள். மூத்த மருமகள், போதும் நிறுத்து, நீ எங்களுக்கு எந்த உதவியும் செய்யத் தேவையில்லை. அத்தையே, உங்களுக்கு நான் நவகாய சமையல் செய்து தருகிறேன். யார் என்னை தடுக்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என்று சொல்கிறாள். மூத்த மருமகள் ஒருமுறை வீட்டிற்குச் சென்று ஒவ்வொரு பொருளையும் கொண்டு வந்து சமையல் செய்கிறாள். அனைவரையும் அழைத்து சாப்பிடச் சொல்கிறாள். ஆனால் இளைய மருமகள் சாப்பிட மறுக்கிறாள். அப்போது பாட்டி, நான் நாளை காலையில் சென்று விடுவேன். இந்த ஒரு நாள் என்னுடன் சேர்ந்து சாப்பிடு தாயே என்று இளைய மருமகளை அழைக்கிறாள். விருப்பம் இல்லாவிட்டாலும் அனைவருடனும் சேர்ந்து சாப்பிடுகிறாள். பாட்டி தனது கடைசி நாளை மகிழ்ச்சியாக கழிக்கிறாள். அன்றிரவு யமதூதர்கள் வந்து அவளை யமதர்மராஜனிடம் அழைத்துச் செல்கிறார்கள். இந்த முறை பாட்டியின் கால்கள் தரையில் படுகின்றன. யமதர்மராஜனை பார்த்து பாட்டி இப்படிச் சொல்கிறாள். சுவாமி, நீங்கள் சொன்னபடி நான் பூமிக்குச் சென்று பூதேவியின் கதையை கேட்டேன். நீதி கிடைத்தது. ஆனால் சுவாமி, நான் என் குழந்தைகளை மிகவும் வறுமையில் விட்டுவிட்டு வந்தேன். இப்போது வீட்டில் உள்ளவர்களுக்கும் எனக்கும் ஆரியன் செய்யக்கூட பணம் இல்லை, சாப்பிட உணவு இல்லை. எத்தனை புண்ணிய காரியங்கள் செய்ததற்கு எனக்கு என்ன மிஞ்சியது என்று அழுகிறாள். தங்கள் அரசன் தர்மராஜனானதால் நீ செய்த இந்த விரதம் சாதாரண வகை அல்ல, பூதேவி விரதம். இன்னும் நீ விரதத்தை முடித்து உன்னிடம் இருந்த பணத்தையும் வெல்லத்தையும் பூமியில் வைத்தாய். உனக்கும் உன் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பூதேவி கோபம் ஏற்பட்டது. கடைசி நாள் நீ உன் குடும்பத்துடன் சேர்ந்து பூதேவி கதையை கேட்டாய். உன் புண்ணிய பலன் அவர்களுக்கும் கிடைத்தது. அதை பார் என்று பூமியை நோக்கி காட்டி தன் வீட்டில் உள்ள செல்வங்களை காட்டினான். அதை பார்த்து பாட்டி மிகவும் சந்தோஷப்பட்டாள். மறுநாள் சின்ன மருமகள் எழுந்து தன் வேலைகளை தானே செய்தாள். மற்ற மருமகள்களும் எழுந்து தங்கள் மாமியாரிடம் செல்ல நினைத்தார்கள். ஆனால் செல்லவில்லை. பெரிய மருமகள் மாமியாரிடம் செல்கிறாள். அவள் இறந்து கிடப்பதை பார்த்து மிகவும் அழுகிறாள். அவள் அழுகை கேட்டு அனைவரும் வந்தனர். மகன்கள் இப்படி நினைத்துக் கொண்டார்கள். போன முறை அம்மா இறந்துவிட்டாள் என்று அனைவரையும் அழைத்து அவமானப்பட்டோம். இந்த முறை நாம் நால்வரும் எந்த காரியத்தை முடிப்போம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். சுற்றியுள்ள வீட்டில் உள்ள அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக தகன சடங்குகள் முடிவடைந்தன. இதற்கிடையில் சில பெண்கள் பாட்டியின் வீட்டிற்கு வந்து பாடல்கள் பாடினார்கள். காளைகளை அழைத்து ஒரு பானையை அங்கே வைக்கச் சொன்னார்கள். எங்கள் கணவர்கள் சுடுகாட்டிற்குச் சென்றார்கள். அவர்கள் திரும்பி வந்ததும் பானையை அங்கே வைப்பேன் என்று சொல்கிறார்கள். அதற்குள் அவர்களின் கணவர்கள் வந்து விடுகிறார்கள். மனைவிகள் பானையை அங்கே வைக்கிறார்கள். பெண்கள் 5 முறை பாட்டு பாடிக்கொண்டே தீயை சுற்றி வந்துவிட்டு சென்று விடுவார்கள். மூத்த மருமகள் மாமியாரின் அறையில் இருக்கிறாள். கிராமத்தில் உள்ளவர்கள் இவர்களின் நிலையை பார்த்து உதவி செய்ய வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் உணவு தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். அப்போது அந்த அறையிலுள்ள பெட்டியிலிருந்து சத்தம் வந்தது. மூத்த மருமகள் என்னவென்று பெட்டியை திறந்து பார்த்தாள். பெட்டி முழுவதும் பணத்தால் நிரம்பியிருந்தது. உடனே தன் அறைக்குச் சென்றாள். அவள் அறையிலும் பணம், தங்கம் இருந்தன. சமையலறையில் பார்த்தாள். பொருட்கள் அனைத்தும் நிரம்பியிருந்தன. அவற்றை பார்த்து மூத்த மருமகள் ஆனந்தத்துடன் தன் கணவரை அழைத்தாள். அவளது கணவர் எரிச்சலுடன், இப்போது வீட்டில் ஒன்றுமில்லை, எங்கு சென்று என்ன கொண்டு வருவது என்று கேட்கிறார். அதற்கு மூத்த மருமகள், நீங்கள் எங்கும் செல்லத் தேவையில்லை, ஒருமுறை வீட்டிற்குள் வாருங்கள் என்று கூறுகிறார். கணவர் மற்றும் மற்ற அனைவரும் வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது வீடு முழுவதும் பணம், பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களால் நிரம்பியிருந்தது. மற்ற 3 மருமகள்களும் தங்கள் அறைகளுக்குச் சென்று பார்த்தனர். 2வது மருமகளுக்கும் 3வது மருமகளுக்கும் கொஞ்சம் பணம் மட்டுமே கிடைத்தது. ஆனால் இளைய மருமகளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அதை பார்த்து 2 மருமகள்களும் இப்படிச் சொல்கிறார்கள். நீங்கள் அனைவரையும் அவமதிக்கிறீர்கள், அதனால்தான் உங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு மூத்த மருமகள், நாம் அனைவரும் ஒன்றுதான், சிறிய மருமகள்களை பாருங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னிடம் உள்ள கொஞ்சம் பணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று மூத்த மருமகள் சொல்கிறாள்.
மனதை புரிந்து கொண்ட மற்ற 3 மருமகள்களும் அவளிடம் மன்னிப்பு கேட்டனர். எவ்வளவு நேரத்தில் ஒரு பெண் வந்து உங்களுக்கு நான் உணவு சமைக்கிறேன், இப்போதைக்கு இந்த டிஃபனை செய்யுங்கள் என்று சொல்கிறாள். அப்போது மூத்த மகன் இப்படிச் சொல்கிறான் பாருங்கள். அம்மா, என் அம்மா இறப்பதற்கு முன் எங்களை பூதேவி விரதம் செய்யச் சொன்னாள். அதன் காரணமாக எங்களுக்கு குறையாத சொத்து கிடைக்கும். நீங்கள் எங்களுக்கு உதவுவதாகச் சொன்னதற்கு நன்றி, ஆனால் எங்களுக்கு உங்கள் உதவி இன்னும் தேவையில்லை என்று பணிவுடன் கூறி அவளை அனுப்பிவிடுகிறார். அவர்களுக்கு செல்வங்களை அளித்ததற்காக தங்கள் தாய் பூதேவிக்கு நன்றி தெரிவித்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் தாயைப் போலவே பல தான தர்மங்கள், புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். இதையெல்லாம் பார்த்த அப்பா மிகவும் சந்தோஷப்பட்டார். இளைய மருமகளிடம் வந்த மாற்றத்தையும் பார்த்து ஆனந்தப்பட்டார். இதற்கிடையில் புஷ்பக விமானம் அங்கு வந்தது. பாட்டி தர்மராஜாவை பார்த்தாள். நீ செய்த புண்ணிய காரியங்களால் சொர்க்கத்திற்குச் செல்லும் தகுதியைப் பெற்றாய். மகிழ்ச்சியுடன் சொர்க்கலோக இன்பங்களை அனுபவி என்று பாட்டியை சொர்க்கத்திற்கு அனுப்பினார்கள். பாட்டியின் குடும்பத்திற்கு பூதேவி விரதக் கதையின் மதிப்பு புரிந்தது. எனவே நீங்கள் எத்தனைதான தர்மங்கள், புண்ணிய காரியங்கள் செய்தாலும் நிச்சயமாக பூதேவி கதையை கேட்க வேண்டும். இந்த கதையை பக்தியுடனும் சிரத்தையுடனும் கேட்பவர்களுக்கு பூதேவியின் அருள் கிடைக்கும். வீடுகள், நிலங்கள் வாங்கிக் கொண்டே இருப்பார்கள்.